ஹரஹர மகாதேவ். பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாவும் உங்களுக்கும் உங்கள் கூட வர ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம். ஆத்மஞான ரகுநாத சேதுபதி மன்னரே போற்றி போற்றி. யோகஞான சத்த ராஜகுரு சரணம். அம்மா, நம்ம நாட்டில் வந்துட்டு போலீஸ் வேலை செய்கிறவங்கெல்லாம் வந்து கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட சொல்லிக்கிட்டு கேட்டுக்கிட்டாங்க. அவங்களுக்காக இந்த பதிவு நான் சொல்கிறேம்மா. போலீஸ் வேலை பார்க்குறவங்க அவங்களுக்கு வந்து பாருங்கள், ஒவ்வொரு குடும்பத்துலேயும் வந்து போலீஸ் வேலை பார்த்தவங்க கோடீஸ்வர வீட்டு பிள்ளைங்க வந்து வர்றது கிடையாது. அப்படியே வந்தாலும் அவங்க வந்து அதில் வந்து தக்க வச்சுக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு நடுத்தரமாக இருக்கக்கூடியவங்க பிள்ளைய கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அந்த பிள்ளைக்கு கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு வேலை வாங்கி கொடுக்கணும்னு அந்த பிள்ளை பல போராட்டங்களுக்கு பல உடம்பு ரீதியாக இருக்கட்டும், ஹைட்டு வெயிட்டு, அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறது எல்லாத்துலேயும் அவங்க வந்து பாஸ் பண்ணி ஆகணும். பாஸ் பண்ணதெல்லாம் காட்டிலும் அவங்க வந்து வேலைக்கு வரும்போது அவங்க வந்து சாதாரணமாக ஒரு இதாக தான் வருவாங்க, கான்ஸ்டபிளாக வருவாங்க. அப்படி வரும்போது பெரிய பெரிய அதிகாரிகளுக்கு இவங்க பணிஞ்சு போகணும். அப்படி பணிஞ்சு போகும்போது காலையிலேயே இவங்க வந்து டியூட்டிக்கு வரணும். டியூட்டிக்கு வந்துட்டு பெரிய அதிகாரி வந்தாலோ போனாலோ ரவுண்ட்ஸ் வந்தாலோ அவங்களுக்கெல்லாம் இவங்க வந்து பணிவு தன்மையோடு அவங்களுக்கு செயலாற்றணும். அவங்க என்னென்ன கேஸ் பிடிக்கணும், அது பிடிக்கணும், அவங்களுக்கு மேல் இடத்துலேருந்து ப்ரெஷர் இருக்கும். அந்த கோபத்தை எப்படி வீட்டில் உள்ளவங்க அதாவது வயதாயிட்டா பிள்ளைகளுடைய கோபத்தை வந்து தாய் மேலே காட்டுவாங்க. ஆனால் தாய் நல்லா இருந்தாங்கன்னா தாய் தகப்பனுடைய அந்த கோபத்தை பிள்ளைங்க மேலே காட்டுவாங்கிற மாதிரி அவங்களுடைய வெறுப்புகளுடைய அந்த இதுகளையும் வந்து இந்த இவங்க மேலே வந்து செய்வாங்க. அதுலேயும் அவங்க சிறு சிறு காலையில் அவங்க வேலைக்கு போனாங்கன்னா சாயந்தரம் வரையும் அவங்க மாடாக உழைக்கணும், உழைச்சிட்டு வரணும். வீட்டுக்கெல்லாம் ரெஸ்ட் எடுக்கலாம் வர முடியாது. அது வந்து அனுபவங்கள் மேலே போனால் தான் அவங்க வர முடியும். அப்போ இதில் பாருங்கள், இந்த சூடு, இந்த வெயில், இந்த வேகாததில் அந்த ரோட்டில் நின்றுட்டு அந்த அவங்க வந்து மக்களுக்காக வந்து இங்கே போங்க. ஆனால் ஒவ்வொருத்தவங்க திட்டிட்டு போவாங்க. ஆனால் ஒரு நிமிஷம் அந்த இடத்துல நின்று பாருங்கள், அந்த யூனிஃபார்மை போட்டுட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு நமக்காக நம்ம மக்களுக்காக பாடுபடுறாங்க. அவங்கள பார்த்து நம்ம ஒரு சிரிப்போ ஒரு புன்னகையோ, அவங்களுக்கு ஒரு ஜூஸ் வாங்கி அத்தனை பேர் அவங்கள கடந்து போவாங்க. ஒரு ஜூஸ் வாங்கி கொடுக்குறதுக்கோ, இல்லை சார் சாப்பிட்றீங்களான்னு கேட்குறதுக்கு கூட நம்ம ஆளுக்கள் இல்லை. ஆனாலும் கடுகடுன்னு அவங்க மேலே சண்டை போடுவாங்க. அவங்க வந்து வீட்டில் இருந்து ஒரு ஆர்டர் எழுதிட்டு வர மாட்டாங்க. அதாவது எப்படின்னா, இன்றைக்கி இந்த ஆளை பிடிக்கணும், இவர்கிட்ட ஃபைன் வாங்கணும், இந்த காசை கொண்டு போய் நம்ம பேங்கில் போடணும் அப்படின்ட்டு வரமாட்டாங்க. அதை மனசில் வச்சுக்கிறோங்க. மேலிடத்துலேருந்து இவங்களுக்கு ப்ரெஷர் வரும். அவங்க வந்து எழுதி கொடுத்துருவாங்க, இந்த மாதிரி நீ இந்த கேஸ் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துருவாங்க. அந்த இதுக்கு அடிப்படைக்கு கட்டுப்பட்டு வர்றவங்கள பார்ப்பாங்க. இப்போ அதே மாதிரி இந்த எலெக்ஷன் டயத்துலலாம் பாருங்கள், அத்தனை பேர் இது செக் போஸ்ட்டு ஒவ்வொரு காராக நிப்பாட்டி கேமரா முதற்கொண்டு வச்சு செக் பண்ணாங்க. ஆனால் அதையும் கண்ணை தொடச்சிட்டு ஒரு சில அரசியல்வாதிகள் அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. அரசியல்வாதியில் நல்லவங்களும் இருக்காங்க. அதை வந்து அடுத்த வீடியோவில் நான் பதிவு போடுறேன் என்ன ஏதுங்கிறத. ஆனால் இப்போ வந்து நமக்காகவே வாழக்கூடிய நண்பர்களாக இருக்கக்கூடிய காவல்துறைகளுக்கு நம்ம வந்து வேணுங்கிற சப்போர்ட் கொடுக்கணும் இல்லையா? அவங்களுக்கு ஒத்துழைக்கணும். அவங்கக்கிட்ட சண்டை போடக்கூடாது. நம்ம கொண்டு போகிற பேப்பரை நம்ம கரெக்டாக கொண்டு போகணும். அதே மாதிரி அவங்க காசை வாங்கி பேக்கில் வச்சுக்கிட்டு போய் வீடு கட்டு கோடி கட்டிக்கிட்டுலாம் இல்லை. அதே மாதிரி திருச்சியில் ஒரு போலீஸ் ஆஃபீஸரு, அவர் வந்து ரிட்டையர்டாக ஆகிட்டார். ஆனால் அவர் வந்து மற்றவங்களுக்காகவே வாழ்ந்துட்டுருக்காரு, பிறருக்காக சேவை செஞ்சிட்ருக்காரு. அவர் வந்து அதாவது கேட்டால் அவர் வந்து போலீஸ் துறையில் வாழ்ந்த காலம் உங்களுக்கு சந்தோஷமா, ரிட்டையர்டாக ஆன பிறகு கிடைச்சது சந்தோஷமானு கேட்டால், அவர் போலீஸ் துறையில் வாழ்ந்த காலத்தில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேம்மா. ஆனால் எனக்கு வந்து ஒரு அங்கீகாரமும் இல்லை. என்னை வந்து ஏதோ எனக்கு வந்து பென்ஷன் தரேன்ட்டு தூக்கி போட்டாங்க. அந்த பென்ஷனும் நான் நிறையா கடனை வாங்கியிருக்கேன், வட்டி கொடுத்துருக்கேன், பிள்ளையை கட்டி கொடுத்துருக்கேன். அதெல்லாம் போய் கையில் வந்து 5000 ரூபா கூட மிஞ்சலம்மா, கஷ்டப்பட்டுருக்கேன். அப்போ அவங்க வாழ்வாதாரத்தை மொத்தமாக பணையம் வச்சிடுறாங்க. அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், அரசியலில் இருக்கட்டும், சரி ஸ்மார்ட்டாக சம்பாதிக்கிறவங்கெல்லாம் அப்படி படிக்கட்டில் ஏறி போயிட்டு தான் இருக்காங்க. ஆனால் தன்னுடைய வாழ்க்கையை வயதிலேருந்து படித்து வந்து இடையில வந்து அந்த தொழில்லையும் வந்துட்டு ஒரே இடத்துல நம்ம வேலை செய்ய முடியாமல் இப்போ கான்ஸ்டபிளாக இருந்தாங்கன்னா அதுக்கு மேலே எஸ்ஐ ஆகும், எஸ்ஐ கிட்டேருந்து அப்படி இன்ஸ்பெக்டர் ஆகணும். இப்படி ஒவ்வொரு படியாக ஏறி போகிறதுக்கு பல
மேடு பள்ளங்களை கடந்து அவங்க ஆகணும். பல இடங்களில் அவங்க பணிந்து ஆகணும். அவங்க வந்து நமக்காகவே வாழ்கிறாங்க. அதே மாதிரி சில அசம்பாவங்கள் நடக்குது இல்லையா, கொலை பண்ணிட்டு போகிறாங்க, கொள்ளையடிச்சிட்டு போகிறாங்க. அப்படிங்கும்போது அவங்கள மயிலே மயிலே இறகு போடுன்னு சொன்னால் கண்டிப்பாக போடாதுங்க. அப்போ அவங்க ஒரு சில அதட்டும், ஒரு சில கோபங்களும், ஒரு சில அடிகளும் வைக்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கும். அதுக்காக வந்து எல்லா போலீஸும் வந்து கெட்டவங்கங்கிறது சொல்லக்கூடாது. அவங்களுடைய நிலைமையை, அவங்களுடைய செயல்களை, அவங்களோட நாட்டுக்காக இராணுவம் எப்படியோ அதே மாதிரி தான் இவங்க முக்கியத்துவம் வச்சுருக்காங்க. இராணுவத்தில் போயிடுவாங்க வீட்டை விட்டு, அங்கே ஒரு கேம்பில் உட்காந்து அவங்க நாட்டுக்காக போராடுவாங்க. ஆனால் நம்ம போலீஸு அப்படின்னா அதுதான் நண்பர்கள் காவலர்னு சொல்கிற மாதிரி அவங்க நமக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை பறைய வச்சுட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க வந்து யாருக்கும் அவங்களும் வந்து பயந்து, அவங்களும் வந்து சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் இருக்காங்க. ஒருத்தன் கெட்டவன் வரானா எடுத்துகிட்டு டக்குன்னு துப்பாக்கி எடுத்துகிட்டு சுட முடியாது. அவங்களையும் கெட்டவங்க கிட்ட சில எத்தனையோ போலீஸார்கள்லாம் வந்து அடி வாங்கியிருக்காங்க, அடி சொந்தமாகவே வாங்கியிருக்காங்க. அவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய பாவம். அதனால் இதெல்லாம் உண்மையாக போலீஸை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க கண்டிப்பாக போலீஸ்குள்ளே வரமாட்டாங்க. அப்படி பார்த்தா நம்ம நாட்டை காக்கிறதுக்கு போலீஸ் அதிகாரிகள் இல்லாமல் போயிடுவாங்க. எத்தனையோ பேர் நம்ம நாட்டுக்காகவே வாழ்ந்துட்டுருக்காங்க. அதுக்காக நம்ம எல்லாரும், பொதுமக்கள் எல்லாருமே போலீஸ் அதிகாரிகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், மதிப்பு கொடுக்கணும். அவங்க சொல்கிற வார்த்தைகளை கேட்டு நம்ம வந்து ஒதுங்கி போகணும். அவங்க சொல்கிறதுக்கு நம்ம தலை குனிந்து போகணும். அவங்க ஒவ்வொரு மனிதனும் வந்து உண்மையை சொல்கிறேன் கேளுங்க, எந்த சட்டத்தையும் அவங்கள நிர்ணயிக்க மாட்டாங்க, கையில் எடுத்துகிட்டு வரமாட்டாங்க. அவங்களுக்கும் இரக்க குணம் இருக்குது, அவங்களுக்கும் பாசம் இருக்குது, அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது, அவங்களுக்கும் வாழ்க்கை இருக்குது. ஆனால் அதையும் மீறி நமக்காகவே அவங்க வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு சலிட்டு வைக்க வேண்டியம்மா, அவங்களுக்கு ஒரு பாத பூஜை பண்ணலைனாலும் பரவாயில்ல, பணிவுடன் நடக்க வேண்டாமா? கொஞ்சம் பணிவுடன் நடந்து பாருங்கள். அவங்க எத்தனையோ பேர் எத்தனையோ கேஸில் இருந்து எத்தனையோ மக்களை காப்பாற்றிட்டு தான் இருக்காங்க, திருத்திக்கிட்டு தான் இருக்காங்க. நல்ல ஒழுக்கங்களை, அதாவது இன்னொன்று போலீஸ் ஸ்டேஷனில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ளைண்ட் யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் பேசுவாங்க அப்படின்ட்டு ஒவ்வொருத்தவங்க தப்பாக நினச்சிட்ருக்காங்க. அப்படி இல்லை, நியாயம் எது இருக்கோ, நேர்மை எது இருக்கோ அதில் தான் வந்து திரும்புவாங்க, உண்மையை கண்டுபிடிச்சி தீர்ப்பு வழங்குவாங்க. அவங்க வந்து சட்டத்துக்கு உள்பட்டவங்க, வெளிச்சு சட்டத்தை உருவாக்குறவங்க அல்ல. சட்டத்துக்கு உள்பட்டு அவங்க மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் வாழக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு தெய்வத்தின் தொண்டர்கள் தான் சொல்ல முடியும். ரெண்டாவது அவங்கக்கிட்ட ஒரு பெரிய ஒரு விஷயம்னா, ஒரு ஞானிகள் மாதிரி, மகான் மாதிரி, யோகி மாதிரி அவங்க வந்து ஒரு மனிதனை பார்த்த பிறகும் ஒரு மனிதனுடைய பேச்சு, குரல் இதுகளை வச்சு அவங்களுடைய மொத்த டோட்டலுடைய வாழ்க்கையை இவங்க நிர்ணயிச்சிருவாங்க. அந்த தெய்வீக ஆற்றலுக்கு அவங்க படிப்பு மூலியமாக ஞானத்தை பெற்ற ஒரு மகான்கள் தான் நான் சொல்லணும். அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இனி இதை பார்க்குற மக்கள் எல்லாருமே போலீஸ் ஆஃபீஸர்களை நம்ம நண்பர்களாக நினச்சி அவர்களுக்கு ஒத்துழைச்சு கொடுங்க. அவர்களை பார்த்து பயப்படவும் தேவையில்லை. நம்ம தப்பு செய்யாதவர்களாக இருந்தால் பயப்படணும் அவசியம் இல்லை. அவர்களை நம்ம நண்பர்களாகவே நம்ம அவர்களை அணுகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர்களை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிரும். ஒரு அமைதி கிடையாது, ஒரு ரெஸ்ட்டு கிடையாது, ஒரு லீவு கிடையாது. அதே மாதிரி ஏதாவது கைதியை கூப்பிட்டு போனாங்கன்னா அவங்க தப்பிச்சு ஓடி போயிட்டா இவங்களுக்கு வேலை போயிடும். பெரிய அதிகாரிகிட்டேருந்து இவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். பெரிய அதிகாரிகளுக்கும் பெரிய அதிகாரி இருப்பாங்க, அவங்க சூழ்நிலையும் அப்படி இருக்குது. அதனால் இதுக்குள்ளே நிறைய போலீஸ்காரவங்ககிட்ட நான் போய் கேட்டிருக்கேன். போலீஸுக்குள்ளே வர்றது வரையும் அவங்க ஏதோ சந்தோஷமாக நான் போலீஸ் ஆகப்போகிறேன்னு வருவாங்க. ஆனால் வந்த பிறகு அவங்க என்கிட்ட சொன்னது என்னென்னா, நான் எல்லோரும் வந்து ஜெயிலுக்குள்ளே வரலம்மா, நாங்கள் தான் ஜெயிலுக்குள்ளே வந்துட்டோம், அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குதுன்னு. நிறைய பெண்மணியை மாதமாக கூட வந்து இந்த போலீஸ் இதில் வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்கு லீவு கிடைக்காது, அந்த வயிற்றை தள்ளிட்டு ரெஸ்ட்டு கிடைக்காது. அந்த யூனிஃபார்மை போட்டுட்டு வயிற்றை தள்ளிக்கிட்டு வேகாத வெயிலையும் அங்கே போக இங்கே போக அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு ரெஸ்ட்டும் கொடுக்கறது கிடையாது, ரெஸ்ட்டும் எடுக்க முடியாது.
அந்த நேரங்களில் மாத்திரம் அந்த லீவு கிடைக்கும், அவ்வளோதான். அதுவும் வந்து இவங்க லீவு இந்த மாதத்துக்கு ஒரு லீவோ அப்படி வருடத்துக்கு இத்தனை லீவுன்னு சேமித்து வைப்பாங்க. அந்த லீவை தான் எடுக்க முடியும் வெளிசு இவங்க இஷ்டத்துக்கு எடுக்க முடியாது. அப்படி எடுத்தாலும் உங்களுக்கு அந்த சம்பளம் பென்ஷன் பணம் வராது, அந்த சம்பளம் கட்டாயிரும். எவ்வளோ பிரச்சனை இருக்குது இவங்களுக்கு. அப்போ வறுமையின் கஷ்டத்தில் தான் இந்த குடும்பத்துக்குள்ளே இருந்து தான் இந்த போலீஸ் அதிகாரியாகவும் வர்றாங்க. அப்படிங்கும்போது அவங்களெல்லாம் பார்த்தா ஒரு மரியாதை நமக்கெல்லாம் வரணும். அவங்களெல்லாம் பார்த்தா நம்ம கையெடுத்து கும்பிட்டு ஒரு சல்யூட் அடிக்கணுங்கிற எண்ணத்தோடு ஒவ்வொரு மனிதர்களை, ஒவ்வொரு போலீஸ் அதிகாரிகளாக இருக்கட்டும், போலீஸ் ஆஃபீஸர்களாக இருக்கட்டும், போலீஸ் எஸ்ஐயாக இருக்கட்டும், அவங்கள ஒரு ஒரு மகத்தான தெய்வ தொண்டர்களாக நினச்சி நம்ம வணங்குவோம். ஹர ஹர மகாதேவ். வாழ்க வளமுடன்.